என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. திருப்பரங்குன்றம் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற அந்த ஒரு விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் திருப்பரங்குன்றத்தில் உச்சகட்ட பதட்டமான சூழல். 4000 போலீஸார் அங்கே களத்தில் இறக்கப்பட்டு பாதுகாப்பு உச்சகட்டத்தில் இருக்குது. மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடை கொண்டு போய் வெட்டுறேன்னு சொன்னது தான். ஆனால் இன்னி வரைக்கும் தர்காவில் வெட்டுறது கிட்டறதுல எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு இஸ்லாமியர்கள் போயிட்டு வருவாங்க, மேலே காசி விஸ்வநாத கோயில் இவங்க போயிட்டு வருவாங்க, இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்துக்கு மற்றவங்க போயிட்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் போயிட்டு வருவாங்க. அதை பிரச்சனை பண்ணதை கண்டிக்கிறோம், நாங்கள் போராட்டம் பண்ண போறோம்னு சொன்னால் போராட்டம் பண்ணிட்டு விட்டு போங்க. நாங்கள் பாட்டு வர போகிறோம், அவங்க பாட்டு கோஷம் போட போகிறோம், வீட்டுக்கு போகிறாங்க. அதையும் போராட்டம் கூட பண்ணக்கூடாதா? ஹிந்துஸ் நாத்திகம்னா நான் படித்த வரைக்கும் நோ காட், அதான் நாத்திகன். இங்கே நாத்திகன், கிறிஸ்துமஸுக்கு நோ நாத்திகன். அதில் வேற ஒரு வார்த்தை, நான் கிறித்துவன் சொல்லுங்க, ஓவர் நைட்டில் உங்களுக்கு ஒரு ஞானம் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல, வரவேற்கிறேன், அப்படியே இருந்துட்டு போங்க. அதோட நிறுத்தினா உங்க தனிப்பட்ட முறையில் இப்படி சொல்றதால பல சங்கிகளுக்கு எரியும். அப்போ உங்க இன்டென்ஷன் என்ன? நான் கிறிஸ்டியன்றது முக்கியம் இல்லை, நான் கிறிஸ்டியன் சொல்றதுனால சங்கிகளுக்கு எரியணும். அப்போ உங்க நோக்கம் என்னன்னா அவங்க எரிய வைக்கிறது தான். அப்போ உங்களுக்கும் சரி, உங்க அப்பாவுக்கும் சரி, உங்க பையனுக்கும் சரி, ஆன்டி ஹிந்துன்றது உடம்புலேயே ரத்தத்திலே ஓடுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உசிலம்பட்டியில அங்க ஊர்ல இருக்க தலித் அதே மாதிரி திருவிழால வேஷ்டியை மேலே கட்டிட்டாராம், முட்டிக்கு மேலே. அதை பார்த்து அங்கே இருக்கிற வேற சமூகம், இந்து சமூகம், அவனை பார்த்து அவனை பிடிச்சோன்னு ஓடிட்டார். அவர் ஒரு 3 நாள் எங்கேயோ தங்கி இருந்துட்டு மறந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு பையன் 6 வயசு குழந்தையோட திருப்பி உசிலம்பட்டி வர்றாரு. வெயிட் பண்ணி கரெக்டாக அவரை பிடிச்சி தூக்கிட்டு போய் 6 வயசு குழந்தைக்கு முன்னாடியே அவரை அடிச்சு, எப்படி நீ வேஷ்டியை நீ முட்டிக்கு மேலே கட்டலாம், உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? அண்டர்லைன் நான் சொல்லும் போது நடுவில் ஒரு பீப் போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, இது பெரியார் மண். ஏன்னா அடிக்கடி மறந்துடக்கூடாது, நம்ம பெரியார் மண். இன்னும் இங்கே நான்லாம் வேஷ்டி இங்கெல்லாம் சட்டை போட்டு சுற்றுறதுக்கு காரணம் பெரியார் தான். இதே இப்படி சொல்ற நீங்க பக்கத்துல இருக்கிற ஆந்திரால, கேரளால யாராலும் அவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான்? இல்ல, அங்க இருக்கிறதுக்கு அம்பேத்கர் காரணமா, இங்க இருக்கிறதுக்கு பெரியார் காரணம்? அப்ப அம்பேத்கர் இங்க வரல, இல்ல இந்த கேரளா போயிட்டாரு. இங்க இருக்க இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பெரியார் பாத்துக்கிட்டாரு, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அவர் பாத்துக்கிட்டாரு, அங்க அம்பேத்கர் பாத்துக்கிட்டாரு. ஆமா. அப்போ கேரளா இருக்கிறவங்க என்ன சொன்னோம்னா, நாங்க இங்க இன்னைக்கு சட்டம் போட்டுக்கிறது காரணம் அம்பேத்கர்னு சொல்றாங்களா? சொல்லியே சட்ட மாமேதி அம்பேத்கர்ன்றாங்க. இல்ல, உதயநிதி சொல்றாரு, சீமானுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், சீமானுக்குலாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நல்ல வேளை ஜோ பைடன் போயிட்டாரு, இனிமேல் ட்ரம்ப் வந்துட்டாரு, ட்ரம்ப்புக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்புறம் யாருக்கு பதில் சொல்லுவாரு இவரு? இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்பாவை கேட்டா பெரியாருக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன்னாரு. அவருக்கு என்ன கோபமோ தெரியல, அண்ணாமலையும் கலைஞர் பண்ணி அதை இப்படி இன்டேரக்டா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவரை கேட்டா நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அப்ப யாரு தான் பதில் சொல்லுவாங்க? அவரை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, மோடி அவர் எப்படி பண்றாருன்னா, மொத்தம் 50,000 கோடி கொடுத்து 10 வந்தே பாரத், அதுல தமிழ்நாட்டுக்கு ஒன்று கொடுப்பாரு. தமிழ்நாடு ஓட்டு போல நமக்கு எம்பி யாரும் இல்லை, அது பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதே மாதிரி எய்ம்ஸ் 5 வரும், அதுல 1 தமிழ்நாட்டுக்கு வரும். அன்னைக்கு சொல்ல மாட்டார், வந்துடும். இன்னைக்கு சொன்னீங்க பாரு, மெட்ரோ ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு 1,60,000 கோடி ஒதுக்கப்படும். ஹைதராபாத்துக்கும் வரும், இங்கேயும் வரும், யூபிக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனா தனித்தனியே பிரிச்சு யூபிக்கு ஒரு ரயில்வே திட்டம், தமிழகத்துக்கு ஒன்று சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, அப்புறம் இன்னொன்று தமிழ் வஞ்சிக்கப்படுகிறது, இது சமஸ்கிருதத்துக்கு நிறைய மொழி கொடுத்து இது பணம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கடைசியில் என்ன, பட்ஜெட்ல தமிழகம் ஒதுக்கப்படுது. ஒரு 5 பாயிண்ட் இருக்குங்க, அதை கொடுத்துட்டு வச்சுங்களேன், முறுக்கேறி தமிழன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர், பாஜக செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் சம்பந்தமாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு இப்போ அந்த வழக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு. ஸோ அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த தள்ளுபடி ஏன் நடந்தது, அதில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? ஒரு வழக்கறிஞர் அதை போட்டிருக்காரு. போட்டுட்டு என்னன்னா, டு ரீகால் தி கவர்னர் RN ரவி, ஏன்னா அவர் எதையுமே செய்ய மாட்டாரு, எந்த ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு, ஆன்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியை பேசிட்டு இருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அது கான்ஸ்டியூஷன் படி அந்த மாதிரி ரீகால் பண்ணுற பவர்ஸ் கோர்ட்டு கிடையாது. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்கிறது என்னென்னா, ஒன்லி பிரசிடென்ட் ஹஸ் காட் தி பவர் டு அப்பாயிண்ட் அண்ட் டு சேஞ்ச் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா இயர்ஸ்லாம் இருக்காது. as long as he enjoys the pleasure of the president. பிரசிடென்ட்டோட நன்மதிப்பு எப்போ எதற்கும் பெற்றிருக்காரோ அது வரைக்கும் இருக்கலாம் தான் இருக்கு. 3 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம்.
இவங்க எல்லாரும் வந்து அதை ரீகால் பண்ணலாம். இது வந்து கார்பரேஷன்ல இருக்கிற அட்டெண்டர் போஸ்ட் மாதிரி எப்போனா ரீகால் பண்ணுங்கலாம் பண்ண முடியாது. ஏன்னா அது கான்ஸ்டியூஷன்ல. அதனால தான் அந்த யூனிவர்சிட்டிஸ் கூட ஏன் சான்சலராக இவரே இருக்கணும், முதல்வராக இருக்கணும்னு சொல்றாங்களே. அப்போ திமுக இருந்த அன்பழகனே சொன்ன காரணம் என்னன்னா, அது சட்டப்படி செல்லாது, பிராக்டிக்கலும் செல்லாதுன்னு சொன்னது காரணம், ஒரு ஸ்டேட் வந்து சிஎம் இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா கவர்னர் இல்லாம ஒரு ஸ்டேட் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இன்சார்ஜாவது இருப்பாங்க. தமிழ்நாட்டில் கவர்னர் இல்லைன்னா கூட ஆந்திரா கவர்னர் இங்க இன்சார்ஜா இருப்பாரு. ஸோ சான்சலர் இல்லாத ஒரு போக்கு என்னைக்குமே இருக்காது தமிழ்நாட்டில், எந்த ஸ்டேட்லையுமே. அதனாலதான் சான்சலரா கவர்னர் இருக்கணும்னு கான்ஸ்டியூஷன் எழுதினவங்க சொல்றாங்க. அங்கதான் அவர் தான் இருக்கணும்னு. நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடிய பெர்மனன்ட் பாடி எதுன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் தான். ஸோ அவரை ரீகால் பண்றதுன்றது வந்து சட்டப்படி செல்லாது. அதுதான் சீஃப் ஜஸ்டிஸும் என்ன சொல்றாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணா தெர் இஸ் நோ எண்ட். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, கவர்னர் வந்து டெய்லி 5ல இருந்து 10 வரைக்கும் வேலை செய்ய சொல்லுங்க. கவர்னர் இன்னும் கேட்டீங்கன்னா நிறைய கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டால அது சரியான முடிவு எடுக்க முடியாம இருக்கு. ஏன்னா எவ்வளவு நாட்கள் கவர்னர் வந்து தன்னோட பில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சர்ச்சை இருக்கு. எதர் டு அக்செப்ட் ஆர் டு டினை, ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுங்கன்னு. அதை இன்னும் பண்ண முடியல. அது நிறைய கேஸ் பெண்டிங் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டுக்கு என்ன தர்ம சங்கடம்னா, நீங்க ஒரு பேச்சுக்கு 3 வாரம்னு சொல்லிட்டீங்க வச்சுங்களேன், ஹேஸ்டியா டிசிஷன் எடுப்பாங்க. கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரும் ஏஜிக்கு அனுப்புவாரு, ஒப்பீனியன் வாங்குவாரு, ஓகேன்னா கொடுத்துருவாரு, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாரு. ஒன்ஸ் நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா 2வது தடவை பண்ண முடியாது. 2வது தடவை அவர் என்ன பண்ணணும்னா மேலதான் அனுப்பிச்சு விடணும் பிரசிடென்ட்டுக்கு. பிரசிடென்ட் அப்படியே வச்சுக்கலாம், வித்ஹோல்டு பண்ணலாம். வித்ஹோல்டுனாலே டீம் டு பி டிஸ்மிஸ்ட் வராது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது ரொம்ப அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பில் பாஸ் பண்ணி அதை கவர்னரால இந்த டேட்டுக்குள்ளேயே அவரால் கணிக்க முடியலன்னா, பரிசீலிக்க முடியலன்னு சொன்னா வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவர் என்ன பண்ணார், டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புவார் திருப்பியும். அப்ப அந்த இது நீர்த்து போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்துக்கு எல்லாமே நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு யாராலும் வரையறுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் எப்படி இருக்கணும்னு ஒரு கான்டாக்ட் கிடையாது. இது வரைக்கும் there is no code of conduct. அவங்க இப்படித்தான் இருக்கணுமான்றது எதுவுமே கிடையாது. அவங்களே அதை முடிவு பண்ணிக்கணும். அவங்கள்ட்ட விட்டுருவோம். அப்படி பெரிய சர்ச்சை வரும்போது, நான் சொல்றது பிரிட்டிஷ் பீரியட்ல சர்ச்சை வரும்போது ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் கொண்டு வரணும். ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணணும்னா, 6 மணிக்கு வந்து போகணும், 10 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், கிளப்ல போய் ஆடக்கூடாது, இவங்க கூட போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கூடாது, ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கூடாது, கலந்துக்கிட்டா அந்த ரிலேட்டிவ்க்கு ஃபேவரா இருக்கும், ஒரு வக்கீல் இருந்தால் வக்கீலை பார்க்க, இது மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்துதான். அப்போ ரொம்ப நாள் முடிச்சு என்ன பண்றது, எப்படி போனாலும் பிரச்சனை வந்தது. அப்புறம் கடைசியில் என்ன முடிச்சாங்கன்னா, இதை நம்ம தலையிட வேண்டியதே இல்லை, பிகாஸ் ஜட்ஜஸ் வில் நோ, ஜட்ஜஸ் வில் பிஹேவ் தெம்செல்ஸ்னார், தே வில் பிஹேவ் தெம்செல்ஸ்னா அவங்களுக்கே தெரியும். அப்படி வேற வழி இல்லை. ஏன்னா சிலதெல்லாம் வந்து உயரிய பதவியில போகும்போது அவங்கள 10 மணிக்கு எந்திரிக்கணும், நைட் 8 மணிக்கு தூங்கணும்லாம் சொல்ல முடியாது. அது அவங்களே அது பண்ணிப்பாங்கன்றது விட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு உண்டான அதே ப்ரிவிலேஜ் தான் இப்போ கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. கவர்னர் அவராக இதெல்லாம் பார்க்கணும், இதை கோர்ட்டு தலையிட்டு இதைதான் செய்யணும்னு சொல்றது கோர்ட்டுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூ. அது வந்து திருப்பரங்குன்றம் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற அந்த ஒரு விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல திருப்பரங்குன்றத்தில் உச்சகட்ட பதட்டமான சூழல். 4000 போலீஸார் வந்து அங்கே வந்து களத்தில் வந்து இறக்கப்பட்டு பாதுகாப்பு உச்சகட்டத்தில் இருக்கு. இந்த ஒரு பரபரப்புக்கு இவ்வளோ சர்ச்சைக்கு வந்து என்ன காரணம், என்ன அடிப்படைன்னு நாங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு ஜெனிசிஸ் ஆஃப் தி இஷ்யூஸ்ன்னு என்ன மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடை கொண்டு போய் வெட்டுறேன்னு சொன்னது தான். நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஒரு இடத்துல அதை ஆரம்பித்த உடனே தான் வெட்டக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் போலீஸ் வருது. நம்ம இவர் வராரு, நம்ம எம்பி வராரு, அவர் கூட நவாஸ் கனி கூட இன்னொரு எம்எல்ஏ வராரு, சம்மது வராரு, எல்லாமே வராங்க. எதுக்கு வராங்க? இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பவுமே பாஜக மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா, மதவாதத்தை தூண்டி விடுறாங்க. இது ஒரு புளிச்சு போன ஒரு வாதம். மதவாதத்தை எப்போ தூண்டி விடுறீங்க? நல்லா பாருங்க, நல்லா அமைதியாக இருக்கிற இடத்துல எங்கேயுமே பிஜேபி வந்து இது பண்ண மாட்டாங்க. பிஜேபி குரல் கொடுக்கும். எப்படின்னா, ஒரு வீட்டில் அப்பா இருக்காரு, 3 பசங்க, 3 பசங்களுக்கும் ஈக்குவலாக சாக்லேட் கொடுத்தாரு வச்சுங்களேன். அப்போ ஒரு பையன் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொன்னா பிரச்சனை பண்றதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வீட்டில் எப்படின்னா, 2 பேருக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்துறாரு, ஹிந்துக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாரு. அப்போ ஹிந்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லைங்கன்னு கேட்டா, பார்த்தீங்களா மதவாதத்தை ஆரம்பிச்சிட்டான். இந்த பையன் இருந்தாலே வீட்டில் பிரச்சனை தான். இந்த 2 பேரும் அழகாக வாங்கிட்டு போறாங்க, இவன் மட்டும் அமைதியாக இருக்க மாட்டான் பாருங்க. அப்படி
உரிமையை கேட்கும் போதெல்லாம் இவனுங்க வந்தாலே மதவாதம் பாருங்க. மதவாதம் இல்லை, ஏங்க மற்றவங்களுக்கு பண்றதை எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறோம். ஒரு நல்ல உதாரணம், என் பக்கம் என்னோட மூத்த சகோதரன் கிறிஸ்துவர், என்னோட இளைய சகோதரன் முஸ்லீம். இந்த கிறிஸ்துவருக்கு வந்து வாழ்த்து சொல்றீங்க அந்த கிறிஸ்துமஸுக்கு, அவர் ஜாலியா போய் கொண்டாடுறாரு. இந்த பக்கம் ரம்ஜானுக்கு வந்து அவர் ஜாலியாக கொண்டாடுறாரு. எங்க முதல்வர் சொல்லிட்டாருன்னு எனக்கு நீங்க கொடுக்கல, கரெக்டா? எனக்கு நீங்க சொல்லல. இதுல யாரு பாரபட்சம் பண்றது, தூண்டுறது யாரு? நீங்க என்ன பண்ணணும், 3 பேருக்கும் பண்ணிடணும், கொடுத்துடணும், வாழ்த்து சொல்லிடணும். அப்ப நாங்க அதுனா அவங்க 2 பேருக்கும் எங்களுக்கு ஈக்குவலா கொடுக்குறீங்க, நாங்க ஹிந்துஸுங்க, எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாழ்த்து சொல்லுங்க, ஒரு 3 வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொன்னா மதவாதம். நீங்க 2 பேரும் கொடுக்கலீங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களேங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு கேட்டா இந்த பையன் வந்தாலே இவர் கிறிஸ்டியன் இவர் முஸ்லீம்னு ஆரம்பிச்சிடறான்பா வேலை. என்ன நியாயமா அது? இதே தான் இங்க நடக்குது திருப்பரங்குன்றத்துலயும். இத்தனை நாளா இது இல்லை. சிக்கந்தர் மலைன்றது, சிக்கந்தர் ஷா சுல்தான்ன்றது அன்னைக்கு வந்தவர், அவர் தான் மதுரையே வந்து கைப்பற்றினாரு. அவரை வந்து திருப்பாண்டியன் ஒருத்தர் வந்து அவரை விஜயநகர பேரரசோட துணையோட வந்து அவரை அவங்க கொன்னு திருப்பரங்குன்றம் மலையிலேயே கொன்னதுனாலதான் அங்க திருப்பரங்குன்றத்துல அவரோட தர்கா இருக்கு, நினைவிடம். எதோட யாரோட நினைவிடம்? சிக்கந்தரோட நினைவிடம். அப்ப அங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாருமே. அப்ப இருந்த இந்துக்கள்லாம் இல்ல இல்லைங்க இருக்கட்டும்ங்க, அவரு ஒரு நம்ம நாட்டை வந்து இங்க வாழ்ந்துட்டு போனவர் தானே, அப்படி பெருந்தன்மையா அங்க ஒரு தர்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னி வரைக்கும் தர்கால வெட்டுறது கிட்டறதுல எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு இஸ்லாமியர்கள் போயிட்டு வருவாங்க, மேல காசி விஸ்வநாத கோயில் இவங்க போயிட்டு வருவாங்க, இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்துக்கு மத்தவங்க போயிட்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் போயிட்டு வருவாங்க. இந்த முதல்ல கொண்டு போய் பிரச்சனை பண்றது யாருன்னு பார்க்காம அதை பிரச்சனை பண்றதை கண்டிக்கிறோம், நாங்க வந்து போராட்டம் பண்ண போறோம்னு சொன்னா போராட்டம் பண்ணிட்டு விட்டு போங்க. மதுரையில் 10 இடத்துல கேட்கிறோம், 10 இடத்துல விட்டு போங்க. நாங்க பாட்டு வர போறோம், அவங்க பாட்டு கோஷம் போட போறோம், வீட்டுக்கு போறாங்க. அதையும் போராட்டம் கூட பண்ணக்கூடாதா இந்துஸ்? இல்ல அது இல்ல. ஆனா அந்த போராட்டத்துல வந்து போராட்டம் யாரை கண்டித்துன்னு ஒண்ணு இருக்கு. அரசுக்கு எதிரான போராட்டம்னா நம்ம புரிஞ்சு முடியுது. அதுல வந்து அமைச்சரை ஒழிக, முதலமைச்சர் ஒழிகன்னு ஏதாவது ஒரு கோஷம் இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வந்து இன்னொரு மதத்தவரை எதிர்த்து அப்படிங்கிற போது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூங்கிறதால அவங்க அனுமதி தரலன்னு ஒத்து முடியும். நீங்க எப்படி பிரசீவ் பண்றீங்க? அங்க வர்றவங்க எல்லாரும் முஸ்லீம் தான் திட்டுவாங்கன்னு. நாங்க திட்டுறது யாரை திட்டுவோம்னா எஸ்பி தான் திட்டுவோம், அங்க இருக்க கமிஷனர் தான் திட்டுவோம். அவர் தானே அன்னைக்கு சொன்னாரு, இல்ல இல்லைங்க கொஞ்சம் வேண்டாங்க, போக வேண்டாங்க, மேல போறதுக்குன்னா பிரியாணி வேணா சாப்பிடுங்கன்னு சொன்னது போலீஸ் தானே. போலீஸ் என்ன சொல்லிருக்கணும் அன்னைக்கு? நவாஸ் கனி அவர் வந்தாருல்ல, சார் நீங்க இங்க எம்பி இல்ல. இல்ல ஆனா அதே போலீஸ் தானே இறைச்சியை கொண்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டீங்கல்ல, படிக்கட்டுல உட்காந்து சாப்பிட்டீங்கல்ல, அது யாரு வேணான்னு சொன்னது? நான் என்ன சொல்றேன், அங்க தேவை என்னங்க? நவாஸ் கனிங்கிற ஒரு எம்பி, ராமநாதபுரம் எல்லாம் பொண்ணா விளைஞ்சிருச்சா இப்போ? பாலும் தேர் ஓடுதா இப்போ? அங்கெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ராமநாதபுரத்துல எங்க திரும்பினாலும் பால் தாங்க, எல்லாம் அள்ளி குடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு வேற வேலை இல்லைங்க, திருப்பரங்குன்றம் போலான்னு வந்தாராங்க. அங்கிருந்து கிளம்பி திருப்பரங்குன்றம் வரும்போது அந்த எஸ்பி என்ன சொல்லணும், அந்த கமிஷனர் என்ன சொல்லணும், சார் நீங்க இங்க வராதிங்க, அது உங்க பிரச்சனை, இதை நாங்க பாத்துக்கிறோம், இங்க எல்லாம் சகோதரனா இருக்கிறோம், நீங்க போங்க, இறைச்சி எடுத்துட்டு போகாதீங்க, ஹிந்துஸ் நீங்க பாட்டுக்கு போங்க அப்படிதான் சொல்லணும். ஐயா ஐயா கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன், ஏன் கஜோல் பண்ணி அவர் அனுப்புறீங்க? இல்ல ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து எம்பியா நீங்க சொல்றீங்க, அவர் வந்து வக்பு வாரியத்தோட ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. அந்த சிக்கந்தர் தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்லப்படுது. சோ அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிட போகுது அப்படிங்கிற அவங்க உள்ள கவலை தெரிவிச்சதால் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் டிஸ்டர்பன்ஸ் எங்க வந்துச்சு? யாரு புகார் கொடுத்தாங்க? நான் ஆடு எடுத்துட்டு போனேன், ஆடை வெட்ட உரிமை இல்லைன்றாங்க, அதனால இவர் வருவாரா? அவர் என்ன சொல்லிருக்கணும், நீ ஏன்ப்பா ஆடை வெட்டுற? ஆடு வெட்டுறதுக்கு இடமே இல்லையா? மேல இருக்கிற 2 ஒரு கோயில் இருக்குல்ல, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குல்ல, நம்ம சகோதரர்கள் கோயில், அது பக்கத்துல எதுக்கு ரத்தம் எல்லாம் வெட்டிக்கிட்டு எதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு, வேணா விட்டுரு, அப்செக்ட் பண்ணா வந்துருன்னு சொல்லிடலாம்ல, ஏன் பண்ணாம அனுப்ப போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கூட வந்துடலாம். சாப்பிட வச்சாரு. அங்க சாப்பிடணுமா? மலையடி வாரத்துல உட்காந்து சாப்பிட்டா சாப்பிட முடியுமா? இது சீண்டி பாக்குறது என்னன்னா, நாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பார்த்து நாங்க பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கன்னு தூண்டி விடுறவ. அது நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஹிந்து இன்னைக்கு காலைல நான் பார்த்தேன், எல்லா டிவிலையும் காமிக்கிறாங்க, வர்ற வண்டியில நிறுத்துறாங்க, போலீஸ் நிறுத்தி உள்ள பாக்குறாங்க, தீவிரவாதி மாதிரி. சரி, என்ன தெரியும், நான் பிஜேபின்னு தெரியும். இப்போ எத்தனையோ மனிதர்கள் வந்து சாதாரண போறாங்க, அவங்க என்ன பண்ணுவீங்க கேட்பீங்களா? ஹிந்துவா சார் நீங்க? ஹிந்துன்னா 2 பாராயணம் பாருங்கன்னு சொல்லுவீங்களா? 2 பக்தி பாடல்கள் பாடுன்னு சொல்லுவீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க ஹிந்துன்னு? நிறுத்துறாங்க, நிறுத்திட்டு உள்ள எல்லாம் பார்த்துட்டு டிக்கெல்லாம் திறந்து, என்ன இது, எந்த நாடு? 4000 போலீஸ், இது என்ன தமிழ்நாடா? எங்க போகுது? ஒரு 10 இடத்துலங்க நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க, நீங்க கோஷம் எழுப்புங்க, என்ன பண்ணுங்க, கோஷம் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு மதத்தை திட்டி எடுத்தா அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களை அரெஸ்ட் பண்றதுனா புதுசா? அரெஸ்ட் பண்ணி தான் உள்ள வைப்பீங்களா எப்பவுமே டெய்லி? அது மாதிரி உள்ள கொண்டு வைங்க. ஆனா அதுக்காக வராத மதுரை சுத்தி 144ன்றது
இது என்ன ஒரு முடிவு இது? அப்போ கவர்மெண்ட்டும் தோல்வி ஒத்துக்குது. எங்களால அவங்கள எதுவும் பண்ண முடியாதுங்க, தயவுசெய்து நீங்க போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு. இது தேவையில்லாம 2 மாதத்துக்குள்ள பிரிவினை அவங்க தான் உண்டாக்குறாங்க. இந்நேரத்துக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த சர்ச்சை தேவையில்லாதது, மேல இவங்களும் இது வெட்ட வேண்டாம், அவங்களும் தேவையில்லாம கோஷம் போட வேண்டாம், நான் இருக்கிறேன் பாதுகாப்புக்கு 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அவர் ஹிந்துக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. புரியுங்களா? ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறாரு. எப்படின்னு கேட்காதீங்க. இல்ல அவங்க தானே முருகனுக்கு விழாலாம் எடுத்து கொண்டாடினாங்க அறநிலையத்துறையில, அதை தீக்காலந்தே கண்டிச்சாங்க. அது நீங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காரு அப்படிங்கிறீங்க. அப்ப ஏன் எங்களுக்கு வாட்ச் சொல்ல மாட்டீங்க? ஒன்னா இல்ல, நீங்க யாராலும் பேச முடியாது. நீங்க இல்ல, திமுக யார் வந்தாலும் நாங்க இந்துக்கு சொல்ல முடியாது. சரி, அதை சொல்லிட்டீங்க, எங்களுக்கு வாட்ச் சொல்லல. வாட்ச் சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? சரி, ஏதோ ஒரு காரணம் சொல்றீங்க, எங்களை பிடிக்கல ஏதோ ஒண்ணு. எதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் போய் உட்காந்துக்கிட்டு நீங்க நடத்துற கல்யாணம் தாங்க சிறப்பான கல்யாணம், நாங்க நடத்துற ஒரு கல்யாணம் யாரா சொல்லுவாங்களா? இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு வர வேண்டியது தானே. அந்த கல்யாணம் சூப்பர் கல்யாணம், ஹிந்துஸ் கல்யாணம் மட்டமான கல்யாணம், கண்ணில் புகை வரேன்னு சொன்னீங்க. அப்போ உங்க ரத்தத்திலேயே ஆன்டி ஹிந்துன்றது இருக்கு. இப்போ அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியல. 2 பேரும் சமமா இருக்குன்னு சொல்ல முடியாது. சொன்னா எப்படி? நீங்க என்ன சார் ஹிந்துஸ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க பயத்துல. இல்ல நான் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பேன்னு போயிடுறாரு. நல்ல உதாரணம், அவர் பெற்ற பிள்ளை. முதல்ல வரைக்கும் நான் நாத்திகன், இன்டர்வல் வரைக்கும் நாத்திகன். இது யாரு பொம்மன்னு கேட்டா யாரோ விநாயகராமா, யாருன்னு எனக்கு தெரியாது, நான் நாத்திகன். இன்டர்வலுக்கு அப்புறம் ஆத்திகன். எந்த ஆத்திகன்? ஹிந்து ஆத்திகன் இல்ல, கிறிஸ்டின் ஆத்திகன். நான் ஒரு கிறித்துவன். எப்படி நாத்திகத்தில் எப்படி கிறித்துவன்ல நாத்திகன் இருக்கலாமா? நாத்திகம்னா நான் படிச்ச வரைக்கும் நோ காட், அதான் நாத்திகன். இங்க நாத்திகன், கிறிஸ்துமஸுக்கு நோ நாத்திகன். அதுல வேற ஒரு வார்த்தை, நான் கிறித்துவன் சொல்லுங்க, ஓவர் நைட்ல உங்களுக்கு ஒரு ஞானம் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல, வரவேற்கிறேன், அப்படியே இருந்துட்டு போங்க. அதோட நிறுத்தினா உங்க தனிப்பட்ட முறையில் இப்படி சொல்றதால பல சங்கிகளுக்கு எரியும். அப்போ உங்க இன்டென்ஷன் என்ன? நான் கிறிஸ்டியன்றது முக்கியம் இல்லை, நான் கிறிஸ்டியன் சொல்றதுனால சங்கிகளுக்கு எரியணும். அப்போ உங்க நோக்கம் என்னன்னா அவங்க எரிய வைக்கிறது தான். அப்போ உங்களுக்கும் சரி, உங்க அப்பாவுக்கும் சரி, உங்க பையனுக்கும் சரி, ஆன்டி ஹிந்துன்றது உடம்புலயே ரத்தத்திலே ஓடுது. அப்போ நீங்க ஓப்பனா வெளில வர முடியாதுன்னு சொல்றேன். வேற யார்? எடப்பாடி இருந்தா வச்சுங்களேன், 2 பேர் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னா நான் நம்புவேன். ஏன்னா பெரிய பட்டையா விபூதி போட்டிருக்காரு, குங்குமம் வச்சிருக்காரு. அவர் சொன்னா நம்புவேன். இல்ல இவர் சொன்னா கரெக்டா இருக்கும்பான்னு. நீங்க ஆன்டி ஹிந்துன்னு சொல்லிட்டீங்களே நீங்களே. அப்ப நீங்க சமாதானப்படுத்துவீங்க. சமாதானப்படுத்த முடியாதுன்றதுனாலதான் இருக்கிறதுல யாரு ஈஸி டார்கெட்? ஹிந்து. அடி 4000 வேணும், 8000 போலீஸ் விட்டு, இன்னும் கேட்டா வீடு வீடு உள்ள புந்துருங்க. இங்க யாரும் ஹிந்து இருக்கக்கூடாதுன்னு. மதுரையில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிங்க, நீங்க ஹிந்துவா இருக்கீங்க, நாளை காலைல திருப்பரங்குன்றம் போக மாட்டீங்கன்னு நிச்சயம். அப்படி கேட்கலாமா? அப்படி கேட்கலாமா? அந்த மாதிரி இல்ல, அப்படி கேட்க முடியாது. பெரும்பான்மையவர்கள் 144 போடுறீங்க. 144 போராட்டம் நடக்க கூடாதுன்னு 144 எங்க போடணும்? திருப்பரங்குன்றம் மலையடி வாரத்துல போராட்டம் நடத்துற மாதிரி இருக்கு, யாரும் வரக்கூடாது, 144 போடுறோம், வராதீங்கன்னு சொல்லுங்க. இவங்க போராட்டம் பண்றது எங்க? மதுரையில பல இடத்துல பண்றாங்க, பண்ணிட்டு போங்கன்னு விட்டணும். மதுரை டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே வர முடியாது, எப்படிங்க பண்ணுவீங்க? இப்ப நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம், இப்ப என்ன பார்த்தா வச்சுங்க, சார் நீங்க பிஜேபி எதுக்கு போறீங்கன்னு தெரியும், இல்லையா கேஸுக்கு போறேங்க, நீங்க பிஜேபி தான் சார், திருப்பரங்குன்றம் போவீங்கன்னு பிடிச்சிருவீங்களா? இது மாதிரி லாஜிக் எங்காவது நீங்க இப்ப இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா? எங்காவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 144 எதுக்கு போடுறதுன்னு கேட்டா மலை மேலே ஏற முடியாதுன்னு. டோட்டல் ஃபெயிலியர். இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க அந்த தர்கால ஏற்கனவே இந்த மாதிரி இறைச்சி சாப்பிடுறது, அப்புறம் இந்த ஆடு வெட்டுறது அப்படிங்கறதுலாம் நாங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஏன் திடீர்னு பிரச்சனை பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் பிரச்சனை பண்ணுது? அந்த ஆடு எடுத்துட்டு போது பிரச்சனை யாரை பண்றாங்க வச்சுங்களேன். நாங்க அங்க இருக்கிற இந்து அமைப்புகளை பிரச்சனை பண்ணுச்சு, நீங்க என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணுங்க? நவாஸ்கனி என்ன சொல்லிருக்கணும், என்னங்க புதுசா இருக்கு, கமிஷனர் கூப்பிட்டு, சார் என்ன சார் புதுசா இருக்கு, நீங்க கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க சார், நேற்று வரைக்கும் போயிருந்தோம், இன்னைக்கு ஏன் சார் போலன்னு கேட்டா பரவாயில்ல, அதே உள்ள விட மாட்டீங்க, நீ மிரட்டணும். நீங்க சொல்ற நடைமுறை இருந்தாம இருந்தா திடீர்னு நிறுத்தினா நீங்க கோவப்படுறீங்க. கமிஷனர் சொல்லியிருப்பார்ல, சார் நேற்று வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க, நீங்க ஏங்க இன்னைக்கு எங்க வேணான்னு சொல்றீங்கன்னு சொல்லணும்ல. அப்படி எடுத்துட்டு போலாம் அங்க இருக்க பக்தர்கள் சொல்றாங்க. எடுத்துட்டு போகலாங்க, உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு, ஆனா எடுத்துட்டு போல. ஏன்னா இஸ்லாமியர்களும் அங்க இருக்கிற இந்துக்களும் சகோதரனா வாழணும்னு முடிவு பண்ணி அவங்க இருக்கிறாங்க. அதில் மேலெல்லாம் வேண்டாங்க, இங்கே கீழே சாப்பிட்டுலாங்க, எதுக்கு இங்கே மேலே போய் சாப்பிடணும்னு. இங்கே இது வக்ஃபோட இடம், வக்ஃபோட இடம் இல்லைன்னு என்டையர் மலை பிலாங்ஸ் டு டெம்பிள்னு சொல்லி ப்ரீவி கவுன்சில் ஆர்டர் இருக்கு. ப்ரீவி இவங்கள 1939 ப்ரீவி கவுன்சில் அந்த ஆர்டர் இருக்கு. இவர் வக்ஃப் போர்டு எனக்கு சொந்தம்னு கேட்கறாரு, அது எப்படி, எந்த வகையில் அது கரெக்டாக இருக்க முடியும்?
அதுவே சப்ஜெக்ட் டு இது நான் சொல்றது நம்ம அப்ப அந்த தர்காவே வக்கு சொத்து அப்படி கிடையாது இவர் சொல்றாருங்க. அப்படி அவர் சொல்றாரு சொத்துன்னு கிளைம் பண்றாரு. ஜட்ஜ்மெண்ட் அப்படி இல்லையே. ஜட்ஜ்மெண்ட் என்டையர் மலையை வந்து ஹிந்துஸ் தான், டெம்பிள் தான் சொந்தமானது, திருப்பரங்குன்றம் டெம்பிள் சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்ப ஜட்ஜ்மெண்ட் மீறி வக் போர்டு இருக்குன்னா அப்ப யாரு ப்ரூவ் பண்ணணும்? அவர் தானே ப்ரூவ் பண்ணணும். அன்னைக்கு ஒரு செய்தியாளர் ஒரு காமன் மேன் கேட்கும் போது இது வக்பு வாரியத்துக்கு உட்பட்ட கோயில் தர்கான்னு சொல்றாரு. ஆமா. அப்போ அதான் நம்ம படிச்சோம். வக் போர்டோட ஆக்ட் நம்ம படிக்கல. தலை சுத்துத. யாரோட சொத்துனாலும் யாரோட என்னோட சொல்லிட்டா அவன் தான் ப்ரூவ் பண்ணுன்றாங்களே. இந்த இடம் இந்த வக் போர்டு சொந்தமானதுன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டா அந்த ஓனர் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும் இது வக் போர்டு இல்லைன்னு. அதனாலதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து நீ பாஸ் ஆச்சு. இது முழுக்க முழுக்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுங்க. அவங்களை எப்படியாவது அப்பீஸ் பண்ணி எப்படியாவது ஓட்டு வாங்கணுன்றதுல இறங்கிட்டாங்க. டிஎம்கேக்கு தெரிஞ்சு போச்சு 2026 டஃபா இருக்க போகுதுன்னு. அவங்களால ஈஸியாலாம் வர முடியாது. இருக்கிற ஒரே கேட்டர் எதுன்னு கேட்டா சிறுபான்மை. இது இப்ப விஜய் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி. விஜய் வந்து எல்லாமே அங்க நடக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனோட பேக்ரவுண்ட்ல தான் அங்க எல்லாருமே அங்க நடக்குது. அவர் ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியன், போனவங்க எல்லாம் கிறிஸ்டியன், இருக்கிறது அங்க இருக்கலாம் கிறிஸ்டியன். லைலோ காலேஜ் எல்லாம் சப்போர்ட் பண்ணது அவங்க சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாம் அவர் பெரிய ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி அவங்க பக்கம் இருக்கிறாங்க. எங்க ரெண்டுத்துல ஒண்ணு அங்க போயிடுமோ, நமக்கு இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அது இஸ்லாமியர் தான் கரெக்டா பிடிச்சிப்போம் அப்படின்னு ஓவர் டூயிங் பண்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு ஒரு தமிழக அரசு பண்ணக்கூடிய செயலா தெரியல. இல்ல ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி இப்ப நீங்க எலெக்ஷன் வருதுன்னு நீங்களே கரெக்டா சொல்றீங்க. அப்படிங்கிற போது இப்ப இந்த ஹிந்துக்கள் வாக்கு மட்டும் போகணும்னு அவங்க என்ன ஆசைப்பட போறாங்க? அவங்க வந்து இப்ப முருகருக்கு விழா எடுத்ததாகட்டும், தொடர்ச்சியா சேகர் பாபு சொல்ற விஷயங்கள் ஆகட்டும், முதலமைச்சர் குடும்பத்திலேயே வந்து அந்த பக்தி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதாகட்டும், அவங்க எல்லாம் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க தானே அவங்க விரும்புறாங்களே. அவங்க எதுக்கு அது வந்து ஆன்டி ஹிந்துங்கிற மாதிரி அவங்க நீங்க நல்ல ஒரு கம்பேரிசன் கேட்டீங்க. பெரியார் அப்படிங்கிற ஒரு நாத்திகத்தை போதித்தவர். அவர் அதிகமா ஃபுல்லா ஏத்துக்கிட்டது நம்பிக்கை, இந்து மத நம்பிக்கை உடைய இந்துக்கள் அதிகமா, இல்ல இஸ்லாம் கிறிஸ்துவர் சீக்கியர் நிறைய நம்பிக்கை உள்ள சீக்கியர் ஏத்துட்டார கேளுங்க. நான் சொல்றது நீங்க புதுசா ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் மத நம்பிக்கையில மிகுந்த நம்பிக்கை உடையவங்க, கடவுள் பக்தி உடையவங்க பெரியார் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹிந்துஸ் இருக்காங்க பாருங்க, காலையில நைட்டு வரைக்கும் கோயிலே இருப்பாரு. எக்ஸாம்ல இருந்து வீட்டுக்கு காது குத்துறது வந்து அங்கதான் இருப்பாரு. ஈவினிங் வந்துட்டு பெரியார்ல நான்லாம் நாட்டில் நடமாடவே முடியாது பண்ணுவார். அதான் இவங்களோட இது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அதையும் ஏத்துட்டு போறது இந்துயிசம். அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அவரு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு, என் கடவுளை நம்ப வேணாம்னு சொல்ற யாரையும் நாங்க நம்ப மாட்டோம்னு. அது அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அப்ப அந்த ரெண்டு மதத்திலயும் கடவுள் மறுப்பாளர்களே இல்ல அப்படிங்கிறீங்களா? எந்த மதத்துல? ரொம்ப கம்மி. ரொம்ப பர்சன்டேஜ் பாருங்க. கிறிஸ்டியன்ஸ்லயும் முஸ்லிம்ஸும் கடவுள் மறுப்பாளர்கள் பர்சன்டேஜ் 0.5 இருக்கும். ஹிந்துஸ்ல வந்து கிட்டத்தட்ட 10-9-5% இருக்கும். இதுல அதிகம். இன்னும் கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்றேன். இந்து கடவுள் படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் இப்படி 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 பண்ணிட்டு போறவங்க கூட போற வழியில ஒரு பிள்ளையார் கோயில பார்த்தா அப்படியே இறங்கி அப்படியே ஆள் பெரிய ஆபீஸ்ல இருப்பாரு, கவலையே படம் அப்படியே இது போட்டு போவார், சப்பன தோப்பு கட்டணம் போட்டு போவார். ஆனா அவர் போய் உட்காருவாரு. யாராவது ஒருத்தர் வந்து ஹிந்து சாமியை பத்தி கிண்டல் பண்ண வச்சுங்களேன், கை கொட்டி சிரிப்பாரு பாருங்க. அவரு அப்படி சிரிப்பாரு. இது இந்த முரண்பாடை புரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுங்களேன், இங்க என்ன வீக்னஸ்ன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ள வேற மதத்துல இருக்க யாராவது ஒருத்தரை கூட்டு போய் உட்கார வச்சு அந்த மதத்தோட கடவுள் இருக்காங்களே, ஒரு செகண்ட் நீங்க பேச முடியாது. ஒண்ணு அவரு எதிர்ப்பு தெரிவிப்பாரு, இல்ல அங்கிருந்து போயிடுவாரு. நான் இது எப்படி ஏத்துக்க முடியாதெல்லாம் அப்படின்னு. நம்மால எனக்கு தெரிஞ்சு பெரியார் தாசன் எல்லாம் இது கூட்டம் போட்டாங்கன்னா 90% யார முதல்ல கை தட்டி பாக்குறாங்கன்னு பார்த்தா ஐயப்பன் பக்தர் தான். அவர் கேட்பாரு, ஐயப்பன் பக்தர் எப்படி செருப்பு போடாம போறேன்னா, அப்ப செருப்பு இல்லாம இருந்தீங்கன்னா காலையில் எப்படி நீ வந்து பாத்ரூம் போறேன்னு. முதல்ல சிரிக்கிறது என்ன பார்த்தா முன்னாடி 10 பேர் 9 பேர் ஐயப்பன் மாலை போட்டுக்கிறது தான். ஒரு வித்தியாசமான ஒரு ஜீன் இங்கதான் பார்க்க முடியும், உங்களால ஹிந்துஸ்ல தான் பார்க்க முடியும். அத ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா மூலமா இன்வெஸ்ட்மெண்டா வச்சிருக்கிறது எந்த கட்சிங்க? தான் திமுக. ஹிந்துஸ் என்ன வேணா பண்ணுப்பா, நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவங்க 2 பேரும் எதுவும் பண்றாது. அது ஹிந்து கடவுளை கிண்டல் பண்ணா கூட அதையும் ஒரு விமர்சனமா ஏத்துக்கிட்டு கை தட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போயிடும். அது ஹிந்து. நீங்க மத்த மதத்துல எல்லா மதம் இவங்க 2 பேர்ல சீக்கியர் பௌத்தன் வந்து நீங்க ஜெயின் வந்து யார் எடுத்தாலும் அவங்க மத குருமார்களையோ அவங்களோட மத கடவுளையோ
ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா அமைதியா வெளில போயிடுவாங்க. இல்லை எனக்கு என்ன விட்டுருங்க, நாங்கள் இங்க இருக்க முடியலன்னு. அதுதான் அவங்க மத நம்பிக்கைக்கும் இவங்க மத நம்பிக்கைக்கும். அதை வச்சுதான் திமுக மாதிரி கட்சிகள் விளையாடுது. இவங்க என்ன சொன்னாலும் நம்ம சொன்னா கேட்டுருவாங்க. இவங்க என்னதான் இப்ப நீங்க சொல்ற மதுரை மக்களே எவ்வளவு ஹர்ட் ஆயிருந்தாலும் கடைசியில ஒரு வார்த்தை இருக்குது இவங்களுக்கு, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ் ஏமாற்றப்படுகிறது. அங்க ஒரு சீனிவாசன் ஒருத்தர், வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வேலை என்னன்னா எங்கெங்கெல்லாம் லெட்டர் வருதுன்னு பார்ப்பாரு. யாருக்காவது லெட்டர் போனாங்கன்னா எங்கேயாவது லெட்டர் போச்சு வச்சுங்களேன், ஒரு டிடிஆர் இன்னொரு டிடிஆர் இது இருப்பாரு, எவ்வளவு நல்லா இருக்கியான்னு அது ஹிந்தியில இருக்கும். கொண்டாந்து காமிச்சிட்டு இது என்ன எழுதி தெரியுமா, பாரத பிரதமர் தமிழக முதல்வருக்கு எழுதியிருக்கிறார் அப்படின்வாங்க. நம்மளும் பார்த்துட்டு இதோ பாரு மேல பாரத பிரதமர் பாரு நரேந்திர மோடி வருது பாரு அப்படின்வான். அப்படி வச்சுட்டு இந்த ஒரு லெட்டர் போதும். எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, அப்புறம் இன்னொன்னு வந்து தமிழ் வஞ்சிக்கப்படுகிறது, இது சமஸ்கிருதத்துக்கு நிறைய மொழி கொடுத்து இது பணம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கடைசியில் என்ன, பட்ஜெட்ல தமிழகம் ஒதுக்கப்படுது. ஒரு 5 பாயிண்ட் இருக்குங்க, அதை கொடுத்துட்டு வச்சுங்களேன் முறுக்கேறிடுவான் தமிழன். இதெல்லாம் மறந்துடும். அவதான்பா கரெக்ட். இதனாலதான் ஹிந்தி படிக்க விடாமன்றது. ஹிந்தி படிச்சிருந்தாங்கன்னா இப்படி காமிச்சாரு வச்சுங்களேன் வெங்கடேசன், இங்க வாங்க டிடிஆர் யாரோ டிடிஆர் எது கொண்டு காமிச்சுன்னு கேட்டுருவாங்க. என்னன்னே தெரியக்கூடாது, கிறுக்கு விட்டுருக்கணும் ஜாங்கிரி மாதிரி. பார்த்த உடனே எழுதிருப்பாருங்க, மோடி எழுதுவாருங்க அப்படின்வான். இதனாலதான் ஹிந்தி படிக்க கூடாது, ஹிந்தி பேசக்கூடாது, ஹிந்தி புரிஞ்சிக்க கூடாதுலாம் ஏன் சொல்றாங்கன்னா இந்த விளையாட்டு நடக்க முடியாது இங்க. அதனால இது ரொம்ப கரெக்டா ஒரு பெரிய ஒரு ஸ்கீம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு திமுக இருக்காது. ஸோ இப்போ இந்த விவகாரம் வந்து எப்படி போகும் அப்படின்ட்டு வந்து எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி அது ஒரு பகுதியோடைய ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆனா அது இப்போ வந்து இந்த போலீஸால் குவிப்பு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மாவட்டத்தோட பிரச்சனையா மாத்திட்டாங்க. இதுக்கு இன்னும் பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்து அமைப்புகள்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க. அரியலூர்ல அரெஸ்ட் பண்றாங்க, நிறைய பேர் அரெஸ்டும் நடந்திருக்கு. அங்க போகக்கூடாதுன்னு அரசு இன்னைக்கு எங்க மதுரையில பேராசிரியர் சீனிவாசன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அரெஸ்டும் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது இப்படியே போகணும்னா இவங்க தான் இந்து அமைப்பினர்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை கடுமையாக போராட்டம் நடக்க கவர்மெண்ட்டே என்ன பண்ணோம், இது யாருக்கும் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க, எல்லாருமே அவங்க சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க, தர்காவுக்கு போய் சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க, நீங்கள் தயவுசெய்து இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு ஒரு தடை கொண்டு வந்து 2 பக்கமும் தடை பண்ணிட்டு கொஞ்ச நாள் பொறுத்தா சரி பண்ண முடியும். பட் இது வந்து இதை ஆரம்பிச்சு விடுற இன்னைக்கு இதெல்லாம் பண்றதுக்கு காரணமே அந்த ஏடிஜிபி கல்பனா இருக்காங்கல்ல, அவங்க அந்த விவகாரம் அறிக்கை அதை கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னைக்கு டைவெர்ட் பண்றதுக்கு இதை பண்றாங்க. எப்பப்பெல்லாம் எந்தெந்த பிரச்சனை வருதோ அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க திமுக. அது அப்படியே மாறி மக்கள்லாம் இப்ப அங்க போயிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த பக்கம் வந்துருவாங்க. ஸோ மாறி மாறி டைவெர்ட் பண்ணி பண்றதுதான் இன்னைக்கு அவங்களோட டாக்டிக்ஸ். அதுல அவங்க அதே நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதை மாறணும்னா மக்களா பார்த்து மக்களா ஒரு உணர்ந்து இது என்ன இருக்கு, நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம், இதை நவாஸ் கனி உள்ள வர வேண்டாம், ஸ்டாலின் அவர்களும் உள்ள வர வேண்டாம், இன்னும் கேட்ட இந்து முன்னணி கூட வர வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், இது எங்க அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் வரும்போதுதான் சரியாகும். ஆனா இந்து முன்னணி ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த உதாரணம் தான். 2 பேருக்கு 2 கொடுத்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தருக்கு டினை பண்ணும்போது தான் அவர் வந்து கேட்பாரு எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு கேட்கும் போது தான் உங்களுக்கு கோவம் வருது. எல்லாம் ஊரெல்லாம் இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை மருத்துவக் கல்லூரியுமே நீட் ஏத்துக்குது. போராட்டம் பண்றதெல்லாம் கோர்ட்ல. அப்புறம் திமுக மாதிரி கட்சி வந்து ஏமாத்துறதுக்கு நான் ஒரே நாள்ல சைன் போட்டுரும், அதெல்லாம் தனி. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மேட்டர் வந்து சப்ஜுடிஸ் பிஃபோர் கோர்ட்னு எல்லாரும் விட்டாங்க, எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வெள்ளூர் சிஎம்சி மட்டும் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு யார் மேல கோவம் வரணும்? பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, ஆனா உங்களுக்கு கோவம் யார் மேல வருது தெரியுங்களா? நீட்டு கொண்டு வந்தவங்க மேல கோவம் வருது. அங்க பகுத்தாய்ந்து பார்க்கணும். நீங்க சொல்ற பகுத்தறி இங்கதான் வரணும். இருங்க, இந்தியா முழுக்க வந்து வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டான்னு சொல்லல, வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீட்ல தான் எல்லாம் நடக்குது. 3 வருஷம் நாங்க இதுவே எடுக்க மாட்டோம், ரெக்ரூட்டே பண்ண மாட்டோம், பசங்களை நாங்க அட்மிட்டே பண்ண மாட்டோம்னு சொன்ன ஒரு காலேஜ் ஏன்னா எங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதுக்கு அப்புறம் ஏத்துக்கிறாங்க. இதை யாரை கண்டிக்கணும்? யாரை கண்டிச்சாங்களா? கண்டிக்கல. இதுதான் இங்க நடக்கிற விஷயம். இதை நாம கேட்டோம் வச்சுங்களேன், என்னங்க சிஎம்சி இப்படி நடக்குதுன்னு கேட்டா வந்துட்டாங்கப்பா, இத்தனை காலேஜ் விட்டு கரெக்டா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வந்துட்டாங்க பாத்தீங்களா? அவங்க நோக்கமே கிறிஸ்டியன் தான் பண்ணோம். எங்க நோக்கம் கிறிஸ்டியன் இல்ல, டினை பண்ற ஒரு காலேஜ். ஏன் காலேஜ் என் பசங்களுக்கு ஏன் டினை பண்ற அப்படின்ற கேட்கிறோம். அதை அப்படி கன்வெர்ட் பண்ணி அப்படி டைவெர்ட் பண்ணி அப்படி தள்ளி விட்டுருவாங்க. அதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். மத்திய பிரதேஷ்ல வந்து ஒரு தலித் மேல சிறுநீர் கழிச்சாங்க. சிவராஜ் சிங் சௌஹான் சிஎம்ஆ இருக்கும்போது ராகுல் காந்தி வந்துட்டார். அவர் வந்து
ஒரு இது வச்சிருக்காரு வீட்டில். எப்படின்னா நான் காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆளுதோ, பிஜேபி ஆளுற மாநிலத்தில் பிட் பாக்கெட் அடிச்சா கூட வீட்டில் ட்ரிகர் ஆகும், பிபின்னு அடிக்கும். எழுந்திரிச்சு உட்காந்து எப்படி நீங்க பிட் பாக்கெட் அடிக்கலாம்னு. காங்கிரஸ் இது நடக்கிற இடத்துல வந்து ரேப் நடந்தா கூட இல்லை, அங்க வேண்டாம், அது அப்புறம் தள்ளி போயிடலாம் அப்படின்னு அப்படி தள்ளி போயிடுவார். நல்ல உதாரணம் அங்க சிவராஜ் சிங் சௌஹான் நடத்தின இடத்துல, அவர் சிஎம் இருக்கிற இடத்துல ராகுல் காந்தி கண்டனம், தலித் மக்கள் மீது இன்னுமா உங்களுக்கு வெறி அடங்கலை அப்படிலாம் பேசினாரு. அவர் என்ன பண்ணாரு, அடுத்த நாள் காலையில் அவரை விக்டிமை கூப்பிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. விக்டிமை கூப்பிட்டு காலெல்லாம் கழுவி, நீங்க தெய்வத்துக்கு சமமானங்க, நான் வந்து உங்க காலை பிடிக்கிறேன், இதை விட உனக்கு என்ன வேணும்னோடனே அவங்க எல்லாரும் நம்ம விட்டுருங்க விட்டாங்க. இது மகாராஷ்டிரா, இது மத்திய பிரதேஷ்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உசிலம்பட்டியில இதே போன்ற ஒரு சம்பவம். அங்க ஊர்ல இருக்க தலித் அதே மாதிரி திருவிழால வேஷ்டியை மேல கட்டிட்டாராம், முட்டிக்கு மேல. அதை பார்த்து அங்க இருக்கிற வேற சமூகம், இந்து சமூகம், அவனை பார்த்து அவனை பிடிக்கணும்னா பிடிச்சோன்னு ஓடிட்டார். அவர் ஒரு 3 நாள் எங்கேயோ தங்கி இருந்துட்டு மறந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு பையன் 6 வயசு குழந்தையோட இங்க வர்றாரு, திருப்பி உசிலம்பட்டி வர்றாரு. வெயிட் பண்ணி கரெக்டா அவரை பிடிச்சி தூக்கிட்டு போய் 6 வயசு குழந்தைக்கு முன்னாடியே அவரை அடிச்சு, எப்படி நீ வந்து வேஷ்டியை வந்து நீ முட்டிக்கு மேல கட்டலாம், உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? அண்டர்லைன் நான் சொல்லும் போது நடுவில் ஒரு பீப் போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, இது பெரியார் மண், ஏன்னா அடிக்கடி மறந்துடக்கூடாது, நம்ம பெரியார் மண். இன்னும் இங்க நான்லாம் வேஷ்டி இங்கெல்லாம் சட்டை போட்டு சுத்துறதுக்கு காரணம் பெரியார் தான். இங்க ஒரு இடத்துல கூட ஜாதி வேற்றுமை கிடையாது, சமத்துவமா வந்துட்டு இருக்கோம், சமூக நீதி இங்க சிறப்பா ஓங்கிட்டு இருக்கு. இது நடுவில் போட்டுருங்க. அப்ப கூப்பிட்டு ஒரு சிறுநீர் கழிக்கிறாங்க, அவர் அழுகிறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, எடுக்கல 3 நாள். அங்க இருக்கிற நோட் த பாயிண்ட், அங்க இருக்கிற சமூக நலங்க சங்கங்கள்லாம் சேர்ந்து கூட யாருக்குமே போராடுறது, அங்க இருக்கிற லோக்கல் விசிகா. நான் சொல்றது விசிகா, அங்க இருக்க விசிகா. இங்க திருமாவளவன் இருக்கிற விசிகா இந்திய விசிகா, அது துபாய் விசிகா. அந்த விசிகா என்ன பண்ணுது, யாரை கேட்டு நீங்க தலித் மக்கள் அவங்க போராடுறதுனால வேற வழியே இல்லாம இது பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை நான் சொல்ல ஒவ்வொரு ஊடகவியலாளரும் அப்படியா சார், உசிலம்பட்டியில சார்ன்றாங்க. அப்போ உங்க யாருக்கும் செய்தியே தெரியாதுன்னா, செய்தியே உங்களுக்கு தெரியாது சார்ன்றாங்க. செய்தி தெரிஞ்சு உங்களுக்கு கேள்விப்பட்டு நீங்க எப்ப விவாதம் நடத்துறது? ஆனா அங்க உணால நடத்தினா விவாதம், அங்க அசரஸ்ல நடத்தினா ராகுல் காந்தி பிளைட்ல வந்து இறங்கிடுவாரு. அங்க இங்க இது நடக்குது, ஒரு கண்டனம் இங்க யாருமே இல்லை. அது கூட நான் சொல்ற துபாய் விசிக்காவை தவிர இந்திய விசிக்கா ஒரு வார்த்தையும் பேசல. இன்னி வரைக்கும் திருமாவளவன் வந்து இப்படி நடந்தது தப்புன்னு கூட சொல்லல. அவர் வேற பிரச்சனை இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கொடி கட்டினதுனாலேயே அங்க உள்ள இருக்கிறவன் வந்து திமுக காரன் கிடையாது, சட்டை போட்டிருக்கிறதுனாலேயே உள்ள இருக்கிற ஆம்பளை கிடையாது, இவருக்கு வந்து கொடி போட்டிருக்கனால இவர் வந்து விசிகா கிடையாது, திருமாவளவன் என்ன கூப்பிடுறதுனால நான் திருமாவளவன் கிடையாது, இது திருமாவளவன் ஆபீஸ் விடுறதுனால விசிகா ஆபீஸ் கிடையாது. என்னங்க இது, இவர் அம்பல போயிட்டாரு, அவர் உருட்டுறதுல இதை விட்டாரு. என்னத்துக்கு என்ன பண்ணிருக்கணும்? இது என்ன மாதிரி மண்ணுங்க, வேங்க வேல மறந்தோம் நாங்க, போனா போதுன்னு விட்டோம், இதேமா விட முடியும்? என்ன ஒரு ஆராய்ச்சிங்க, ஒருத்தர் மேல சிறுநீர் கழிக்கிறது. ஆனா அவரே சொல்றாரு, நான் திமுக கூட்டணியில வந்து தொடர்றேன்னா ஒரு பெரிய ஒரு மனப்புழுக்கத்துலதான் நான் தொடர்றேன் அப்படின்னு வெளிப்படையாதானே சொல்றாரு. அது போன வாரம் லேட்டஸ்ட் என்ன வாரம்னா, கொடியை பத்தி பேசும்போது உள்ள இருந்தவங்க திமுக கிடையாது அப்படின்னு அவர் எது சொல்லணும்? அதை திமுக கொடியை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். இது நான் சொல்ற வார்த்தை கரெக்டா? அவர் சொன்ன அர்த்தமே நான் எப்படி சொன்ன பாருங்க. திமுக கொடி யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதான ஒரு தலைவன் பேசுற வார்த்தை. கொடி கட்டியிருப்பதுனாலே உள்ள இருக்கிற திமுக கிடையாது. அப்ப அடுத்தது என்னன்னா, விசிகா கொடி போட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா உள்ள இருக்கிற விசிகா கிடையாது. அது இப்ப முதல்ல சொல்லிட்டாரு, கேவியட் மாதிரி. நான் முதல்ல சொல்லிட்டேன் பாருங்க, கொடி யாருன்னா கட்டலாங்க, உள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடையாது அப்படி. இந்த இதுலதான் போயிட்டு இருக்காரு தவிர, தலித் மக்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்குது இந்த ஊர்ல, அதுவும் அப்பதான் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது. பெரியார் டாபிக், சமூக நீதி காரணம் அவர் தான். ஜாதி இல்லை, இப்ப யாரு வீட்லையும் ஜாதி கிடையாது. நான் பாக்குற கல்யாணம் எல்லாமே வேற வேற ஜாதியில கல்யாணம் பண்றாங்க இந்த ஊர்ல. நம்ம இது திமுக வேட்புமனு தாக்கல் பண்றது கூட கரெக்டா யமகண்ட ராவு காலத்துல நான் பார்த்துட்டு தான் வரேன். உதயநிதி ஸ்டாலின் உட்பட எல்லாருமே யமகண்டத்துக்கு தான் பாக்குறாங்க. இதுல சைட்ல வந்து இது பெரியார் மண்ணு, இது வந்து சமூக நீதி மண்ணுன்றாங்க பாருங்க. இந்த ஏமாற்று வித்தையெல்லாம் எப்ப இந்துக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் இது விடிவு காலம். அது வரைக்கும் இது அடிக்கடி இந்த மாதிரி சலசலப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம பேசிதான் ஆகணும். இல்லை, நீங்க பெரியாரை கோட் பண்ணதால ஒரே ஒரு விஷயம், அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் போகலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வாதத்தை வந்து எல்லாருமே சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப நான் ஒரு படிச்சிருக்கிறதுக்கும் பெரியார் தான் காரணம், அதே மாதிரி நான் சட்டை போட்டு ஒருத்தருக்கு இணையா உட்காந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கும் பெரியார் தான் காரணம், அதே மாதிரி வந்து ஒரு அறிவோட ஒரு கேள்வி கேட்குறோம், ஒரு பகுத்தறிவோட கேட்குறோம்னா அதுக்கும் பெரியார் தான் காரணம். இப்படி எல்லாத்துக்குமே பெரியார் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்த அரசியல்வாதி தொடங்கி ஒரு சில காமன் மேன்ஸ்ல இருந்து ஒரு சில பத்திரிகையாளர் இருந்து எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? இது எனக்கு என்னன்னா, இப்ப சொல்றீங்களே, இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்களே, அதெல்லாம் என் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் புரியல. அது இப்ப நீங்க எனக்கு சொல்றீங்களே, ஒரு பாடம் எனக்கு எடுக்கிறீங்களே, அது ஏன் அண்ணாவுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் புரியல? அப்போ அவர் என்ன சொன்னாங்க? அப்ப என்ன சொல்லணும்? என்ன இருந்தாலும் அவரோட அறிவுக்கு
ஈடு கிடையாது. அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிட்டாலும் நான் அண்ணா சொல்லியிருக்கணும், நான் சட்டை போட்டு வேஷ்டி போட்டு பொடி போடுறது எல்லாமே அவரால் தான். இன்னைக்கு கருணாநிதி இன்னைக்கு எக்ஸாம் இது எழுதுறதும் நம்ம கதை வசனம் எழுதுறதுக்கு காரணம் அவர் தான். அவரை பத்தி பேசாதீங்க அப்ப சொல்ல. அப்ப வரும்போது மட்டும் 25 வயசு பொண்ணு ஏன் கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அப்ப கேட்டீங்கல்ல இந்த கிழவனை ஏன் இன்னும் உள்ள தலாமறீங்க? அப்ப அந்த பெரியார் யாரு? இப்ப இந்த பெரியார் யாரு? அதுதானே சீமான் கேட்கறது. வந்து சீமான் நாங்க சப்போர்ட் பண்ணலைங்க. சீமான் சொல்ற அந்த கருத்தை வந்து ஏன் எதிர்கருத்து சொல்ல மாட்டீங்க? அடிப்பேன், ஒன்னு வெட்டுவேன், இப்படிதான் பேசுறீங்க தவிர உனக்கு பதில் சொல்ல தேவையில்லை, மரியாதை கொடுக்க இப்படி பேசாதீங்க. என்ன சொல்றாரோ அதுக்கு மாற்ற கரெக்டா சொல்லுங்க. சரி, இன்னொரு விஷயம் கேட்கறேங்க. பெண் உரிமை அவர் தானே கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் யாரும் உரிமை கொடுக்கல. ஒண்ணு எல்லாரும் அவங்க ரோட்டோட சுத்தாங்க. இவர் வந்து தான் பெண் உரிமை கொடுத்தாரு. அப்ப என்ன அர்த்தம்? பெண்ணுக்கு உரிமை கொடுத்தது இவர் தான். ஒரு தடவை கூட கேட்டாங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன், இந்த திமுக இருக்கிறவங்களோட நான் நிறைய படிச்சிருக்கேன் பெரியார. அப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, உங்கள் மனைவிக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு உரிமை கேட்டாங்கன்னா அதை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. கேள்வியே தப்பு. என் மனைவிக்கு உரிமை கொடுக்கும் உரிமை யார் எனக்கு கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. ரொம்ப புல்லரிக்கும் உங்களுக்கு எல்லாம் கேட்கும் போதெல்லாம். என் மனைவிக்கு கொடுக்கும் அந்த உரிமை எனக்கு யார் கொடுத்தது? நானே ஒரு சாதாரணமானவன், அவங்க தானே எனக்கு ஈக்குவல் அப்படின்றாரு. பெரியார் படம் பாத்தீங்களா? அந்த படத்துல ஒரு சீன்ல சாப்பிட்டு இருப்பாங்க, மணியன்மைங்கிற குஷ்பு சத்யாவை சாப்பிட்டு இருப்பாரு. மணியன் ஏதோ பேசும்போது ஸ்மெல் வருதுங்க, என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. ஏதோ அடிப்பாரு. பலான்னு பாத்துருக்கீங்களா? பாத்தீங்களா? முதல்ல பாருங்க. குஷ்பு அடிப்பாரு. குஷ்பு தடவிட்டு அப்படி சாப்பிட்டுருவாங்க. இது அப்படியே வேற மாதிரி தானே இருக்கணும். பெரியார் ஏதாவது பேச குஷ்பு அடிச்சிருக்கணும். அதான சம உரிமை, அதுதானே உரிமை. பெண் உரிமைன்றது பாருங்க. ஒரு ஆம்பளை என்ன அடிக்கிறாங்க, அதுதானே. அதையும் அந்த படத்துல இவர் அடிக்கிறாரு. அப்ப என்ன பெண் உரிமை பேசினாலும் தான் வீட்டுல நான் அடிச்சா வாங்கிட்டு போறதானே நீ அப்படின்னு தானே பெரியார். இது யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. நானே பார்த்துட்டு இது ஏன் அந்த சீனை வச்சாங்க, மாறுது இவரோட கொள்கைக்கு இதுக்கும். கொள்கைன்னா இவரை பத்தி சொன்ன பிம்பத்துக்கு இதுக்கு மாறி வருதே. எப்படி பெண் அடிக்கிறாரு? அதான் உண்மையான பெரியார். அடிச்சது உண்மை. அதான் எடுத்து ஞானசேகரன் போய் சொல்ல மாட்டாரு. கரெக்டாக தான் எடுத்திருக்காரு இந்த படத்தை. எடுத்து இப்ப அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. யாரும் இதை பார்த்தாங்கன்னு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு வேற ஒன்று சொல்லுவாங்க, தட்டி விட்டாரு கண்டத்துல அப்படின்வாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இவங்க சொல்ற எல்லா பிம்பமுமே ஒன்னொன்னா உடஞ்சிக்கிட்டு வருது. இதே இப்படி சொல்ற நீங்க பக்கத்துல இருக்கிற ஆந்திரால, கேரளால யாரால அவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான்? இல்ல, அங்க இருக்கிறதுக்கு அம்பேத்கர் காரணமா, இங்க இருக்கிறதுக்கு பெரியார் காரணம்? அப்ப அம்பேத்கர் இங்க வரல, தமிழ்நாட்டுக்கு அம்பேத்கர் வரல. இல்ல, இந்த கேரளா போயிட்டாரு. இங்க இருக்க இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பெரியார் பாத்துக்கிட்டாரு, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அவர் பாத்துக்கிட்டாரு, அங்க அம்பேத்கர் பாத்துக்கிட்டாரு. ஆமா. அப்போ கேரளா இருக்கிறவங்க என்ன சொன்னோம்னா, நாங்க இங்க இன்னைக்கு சட்டம் போட்டுக்கிறது காரணம் அம்பேத்கர்னு சொல்றாங்களா? சொல்லியே. சட்ட மாமேதி அம்பேத்கர்ன்றாங்க. சட்ட மாமேதி அம்பேத்கர். அம்பேத்கர் கொடுத்த சட்ட வடிவத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது உண்மையான வார்த்தையா இல்லையா? அவர் கொடுத்தது தானே உங்களுக்கு ரிசர்வேஷன். எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் சொன்னது அவர் தானே. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் பிஃபோர் லான்றது நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம். இதெல்லாம் அவர் தானே கொடுத்தாரு கான்ஸ்டியூஷன்ல. இதெல்லாம் அவர் கொடுத்தாரு. மற்ற ஊர் எதுக்கெடுத்தாலும் பான் பராக் வாயன்னு வந்து இது பண்ணுவான், பான் பராக் துப்புவான். அறிவே கிடையாது. 3 அறிவுன்னு சொன்னீங்களே யூபியில இருக்கிற பெண்கள் எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்காடுறாங்களே, அதுக்கு யார் காரணம்? ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அவரு அந்த தலித் சமூகம் தானே, எங்கேயோ இருக்காரு. அவருக்கு அதுக்கு யார் காரணம்? அங்கெல்லாம் பெரியாரா, இங்க இவரா? ஒன்னும் புரியாது யார கேட்டீங்கன்னா. இன்னொன்னு அவர் சொல்றாரு, பாண்டே ஒரு விஷயத்துல சொன்னார், ரொம்ப நல்ல விஷயம் அது. பாரதியாரோட குடும்ப போட்டோ பாருங்க, அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, இவர் நின்று இருக்காருங்கன்றாரு. இதை விட என்ன பெண் உரிமை கொடுக்க முடியும்? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மூக்குத்தி உள்ள பெருசா போட்டு ஜாக்கெட் போட்டு இழுத்து போட்டு பின்னாடி நிற்பாங்க. பாரதியார் தனியா அப்படி எங்கேயோ அப்படி நிக்கிறாரு பாத்துக்கிட்டு. அந்த அம்மா கீழே உட்காந்துருக்காரு, சோஃபால உட்காந்துருக்காங்க. பாத்தீங்களா? இதை விட என்ன பெண் உரிமை நீ கொடுத்துன்னு கேட்கிறாரு. இப்ப இதையும் குஷ்பு அடிச்ச சத்யராஜன், அதாவது மணிமயம் அடிச்ச பெரியாரி ஒன்னா பாருங்க. இது 2 பேர்ல யாரு வந்து பெண்ணுக்கு உரிமை அதிகமா கொடுத்தவர்? நீங்களே சொல்லுங்க யாரு கொடுத்ததுன்னு. இப்ப எல்லாம் இப்ப அவர் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப எல்லாரும் சீமான தனிப்பட்ட முறையில் திட்டாங்க. எங்களுக்கும் சீமானுக்கும் எல்லா கொள்கை ரீதியாக எதுலையும் ஒத்து வராது. பட் அவர் சொன்ன வார்த்தைக்கு கேள்விக்கு பதில் இல்ல. உதயநிதி சொல்றாரு, சீமானுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், சீமானுக்குலாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நல்ல வேலை ஜோ பைடன் போயிட்டாரு. இனிமேல் ட்ரம்ப் வந்துட்டாரு, ட்ரம்ப்புக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க. ஜோ பைடன் வேணாம், ஜஸ்டின் ட்ரூடோவும் போயிட்டாரு, அதுக்கு மட்டும் பதில். அப்புறம் யாருக்கு பதில் சொல்லுவாரு இவரு? இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லையா? தமிழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில ஒண்ணு. அவர் தலைவர், அந்த தலைவரை பத்தி கேட்டா நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். அப்பாவை கேட்டா பெரியாருக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன்னாரு. அவருக்கு என்ன கோபமோ தெரியல, அண்ணாமலையும் கலைஞர் மணியும். அதை இப்படி இன்டேரக்டா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவரை கேட்டா நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டாரு. இப்ப யாரு தான் பதில் சொல்லுவாங்க? கல்லு வேண்டாம் அப்படின்னு வீட்டு முன்னாடி வச்சுன்னா யாரும் உள்ள வர போறது இல்ல.
அது ஏன் 5000 மரத்தை வெட்டுறேன்னு கேட்கிறாரு. ஒரு மரம் வளர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷம் ஆகும். ஆமா, ஒரு தென்னை மரம் வளர்த்து. தென்னை மரம் வளர்றது அது யாராவது வெட்டுவாங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் கேட்கிற கேள்வி. ஆமாங்க, அவர் அப்படி சொன்னாரு, நாங்க இப்படி ஏத்துக்கிட்டோம்னு சொல்லுங்க. அவரை பத்தியே பேசாதீங்க, வீட்டை முற்றுகிடுவோம், நாட்டை முற்றுகிடுவோம்னா என்ன அர்த்தம்? அது பேசக்கூடாது இல்ல. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து வழக்கம் போல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பெயர் எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து ஏன் வந்து தொடர்ந்து ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையோட தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசு அணுகுதுன்னு தெரியவே இல்லை. நாங்கள் பட்ஜெட் போறதுக்கு முன்னாடியே ஒரு எம்பிக்கள் கூட்டம் வந்து அறிவாலயத்தில் போட்டு அதில் என்னென்ன விஷயங்களுக்கு எங்களுக்கு பணம் வேணும், குறிப்பாக அந்த மெட்ரோ திட்டம் உட்பட என்னென்ன விஷயங்களுக்கு எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விரிவாக வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வந்து அறிக்கையும் நம்ம வந்து நிதியமைச்சர்களுக்கும் அனுப்பிச்சு வச்சோம். ஆனால் எதையுமே வந்து அவங்க வந்து பொருட்படுத்தல, எதையுமே வந்து அவங்க வந்து மத்திய பட்ஜெட்ல கொண்டு வரல அப்படின்ட்டு முதலமைச்சர் சார்ஜ் பண்றாரு. இது யூபிஏவோட ஸ்டைல் வேற, இவரோட என்டிஏ ஸ்டைல் வேற. யூபிஏ ஸ்டைல் என்னன்னா, இந்த பட்ஜெட் படிக்கும் போதே தமிழகத்திற்கு 3 ரயில்கள் விடப்படும் அப்படின்வாங்க. திண்டிவனம், மாயவரம் பேசஞ்சர் அப்படின்னு 3 இருப்பாங்க. கடைசியில தமிழகத்துக்கு 3 கல்லூரிகள் ஒதுக்கப்படும். அப்படி தமிழகம் தமிழகம் தமிழகம்னு ஒரு 3 இது ஹெட்டிங்ல போட்டுருவாங்க. அது வருதா வரலையான்றது வேற. அன்னைக்கு தமிழகம் வந்துடும், அது போயிடும். இவர் ஸ்டைல் எப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரே மாதிரி போய் சேரணும் எல்லாமே. ரயில்வேக்கு வந்து 50,000 கோடி ஒதுக்கப்படுது. 15 புதிய ரயில் விடப்படும் சொல்லுவார். அந்த 15 ரயில்ல எத்தனை தமிழ்நாட்டுக்கு வருதுன்றது வரும்போது தெரியும். நீங்க பட்ஜெட் எடுத்து பாருங்க, எங்கேயாவது தமிழ்நாட்டுக்கு 3 வந்தே பாரத் கொடுக்கப்படும் கேட்டிருக்காங்களா? எடுத்து பாருங்களேன். வந்தே பாரத் என்ற புதிய ரயில், அதிவேக ரயில் இயக்கப்படும் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எத்தனை இருக்கு இப்போ? தமிழ்நாடு சென்னை கோயம்புத்தூர், சென்னை பெங்களூர், மைசூர், சென்னை கன்னியாகுமரி 3 வந்துருச்சா தமிழ்நாட்டுக்கு? பட்ஜெட்ல இருக்கா பாருங்க. அவரை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, மோடி அவர் எப்படி பண்றாருன்னா, தமிழ்நாடு மொத்தம் 50,000 கோடி கொடுத்து 10 வந்தே பாரத், அதுல தமிழ்நாட்டுக்கு ஒன்று கொடுப்பாரு. தமிழ்நாடு ஓட்டு போல நமக்கு எம்பி யாரும் இல்லை, அது பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதே மாதிரி எய்ம்ஸ் 5 வரும், அதுல 1 தமிழ்நாட்டுக்கு வரும். அன்னைக்கு சொல்ல மாட்டாரு, வந்துடும். இன்னைக்கு சொன்னீங்க பாரு, மெட்ரோ ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு 1,60,000 கோடி ஒதுக்கப்படும். அதுல மெட்ரோ ரயிலும் வரும், அதுல இதுக்கும் வரும், ஹைதராபாத்துக்கும் வரும், இங்கேயும் வரும், யூபிக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனா தனித்தனியே பிரிச்சு யூபிக்கு ஒரு ரயில்வே திட்டம், தமிழகத்துக்கு ஒன்று சொல்ல மாட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமைன்னா, நம்ம என்னதான் திட்டம் கொடுத்தாலும் லேண்டு கொடுக்கலன்னு அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றாரு. 6,000 கோடிக்கு இந்த பட்ஜெட்லயே ஒதுக்கிருக்கோங்க, லேண்டே கொடுக்க மாட்டீங்களா? 30% தாங்க லேண்டை நீங்க அக்யூர் பண்ணிருக்கீங்கன்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அடுத்த விஷயம் வரேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க 5,400 கோடி நான் வந்து பாதாள சாக்கடை இதுக்கு மழைநீர் வடிகாலுக்கு கொடுத்தேன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இதை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிதி செயலாளரோ யாருமே இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பணம் எங்கன்னு கேட்டா பதில் இல்லை. இவங்க கேட்கிற பணம் எல்லாம் பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு, கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க பண்ணிக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிறோம், அதுக்கு தான் பணம் கொடுன்னு கேட்கறாங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்ல. அது என்னாச்சுன்னு மக்களுக்கே தெரியும். 5,400 கோடி எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியல. இன்னும் சென்னை வந்து வெள்ளத்துல மிதக்குது. இப்படி அடுத்தது 4,4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து. எப்படி ஜிடிபியில எவ்வளவு இருக்கோ அந்த 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 பர்சன்டேஜ் வாங்கலான்னு ஒரு இது இருக்கு, வாங்கிட்டாங்க. இந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியல. இன்னொன்னு, புயல் வரும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு புயல் ஒரு தண்ணி வந்துச்சுன்னா ஒரு 12,000 கேட்கலாமா? வீட்டுல ஒரு 13,000 கேளுங்க, கேட்கறதா கேட்கணும், 5,000 கேளுங்க. டக்குன்னு ஸ்டாலின் நம்மள இந்த இதுக்கு இந்த ஏற்பட்ட சேதத்திற்கு 15,000 கோடி கொடுக்கணும்னு வரும். நாம அங்கிருந்து 1,000 கோடி கொடுப்போம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டது 15, கொடுத்தது 1000, எங்கே போகிறது தமிழகம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல. ஒரே கேள்வி திருப்பி கேட்கிறேன். இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு 3 தடவை இந்த மாதிரி வந்துருச்சு, வெள்ளம் மழை தண்ணி கிண்ணின்னு. ஒரு தடவை அவர் கேட்ட தொகை என்ன தெரியுமா? 15,000 ஃபேன்சி பிரைஸ், 15,000, 16,000, 17,500 அப்படின்னு கேட்டிருப்பார்ல. கொடுத்தது 1000 கோடி தானே அவங்க கணக்கு. 1000 1000 1000 3,000 கோடி போச்சு. இவங்க ஒவ்வொருத்தரும் கேட்கறது 5,000 கோடி. 3 தடவை யோசிங்க, 40,000 கோடி, கொடுத்தது 3,000 கோடி. இந்த 42,000 கோடியை எப்படி சமாளிச்சாரு? நம்ம நிதியில சிறந்து விளங்குற தமிழ்நாடு முதல்வர் எப்படி அந்த 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 அவரோட அறிவை வச்சு எப்படி 42,000 கோடியை சரி பண்றாருன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, எப்படி 42,000 கோடி எங்க போச்சு? 15,000 கோடி செலவாயிடுச்சு இல்லைங்க, அது யாரும் மறுக்க முடியாதுல்ல. 15,000 கோடி நாங்க 1,000 கோடி தான் கொடுத்தோம். அப்ப 14,000 கோடி தமிழ்நாடு கையில இருந்து கொடுத்துருக்கு. அது பட்ஜெட்ல வரணுமா? ராதா வரணும் இல்ல. போன வருடம் வஞ்சித்த தொகை மத்திய அரசு 14,000 கோடி,
நாங்கள் கஷ்டப்பட்டு டாஸ்மாகில் வந்த வருமானத்தில் எடுத்து கொடுத்த பணம் 14,000 கொடுக்குமா இல்லையா? எங்க ஒரு பட்ஜெட்ல இல்லை அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு உண்மையான தொகை அது இல்லை. நான் சொன்ன மாதிரி மத்திய அரசு 1000 கோடி கொடுத்துரும். ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா பணம் கொடுத்துரும். இபிக்கு தனி, ரிவருக்கு தனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தனி, அப்படி கொடுத்துருக்கோம். இவ்வளவு பணம் வராம உங்களால் எப்படி உங்களால் நிறுத்த முடியுது எல்லா வேலையும்? அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் தனித்தனியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, மொத்தமா தான் வரும். தமிழகம் பட்ஜெட் போடுறது இல்ல, செங்கல்பட்டு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு திட்டமும் செங்கல்பட்டுக்கு இல்ல. என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? 1000 ரூபாய் கொடுக்கும் ஒரு கொடுக்குற மகளிர் கொடுக்குறவங்கள அது செங்கல்பட்டுக்காரங்களுக்கு வரும்னு. கரெக்டா? பஸ்ல பயணம் பண்றவங்களுக்கு பெண்கள், செங்கல்பட்டுல இருக்கிற பெண்களுக்கும் வரும். இப்படிதானே வரும். அதேதான் அவரு சொல்றாரு. நாங்க எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடியதுல நீங்க என்ன பெருமையா சொல்றீங்க? தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 2வது 3வது பெரிய மாநிலம் எம்எஸ்எம்இக்கு. எம்எஸ்எம்இக்கு 50,000 கோடி கொடுத்துருக்காங்க. அது யார் நிறைய பலனடைவாங்க? தமிழகம். இப்படி நீங்க இது நம்ம முத்ரா லோன் சொல்றாங்க. தமிழகத்துல தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், தமிழகத்துல நிறைய வியாபாரம் நடக்குது. முத்ரா லோன் வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமாக வாங்கினதுன்னு தமிழக அரசு சொல்லுது. தமிழக அரசு தான் தமிழக மக்கள் அதிகமாக வாங்கினது முத்ரா லோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்த டேட்டால தமிழகம் அதிகம் பயனாளர்கள் உள்ள. அப்ப அது பயனாளர் இங்க வராதா? எம்எஸ்எம்இக்கும் வரும், இதுக்கும் வரும். அதிகமா நீங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் எது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மேனுஃபேக்சரிங் போகுது. அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி எங்க வரும்? இது மாதிரி ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நிறைய செஞ்சிருக்காங்க. அது இந்த கடந்த 10 வருஷம் தெரியுது. இவங்க நடத்துற பாலிடிக்ஸ் இங்க பதில் சொல்ல முடியாது. தமிழகத்துக்கு வர்றது என்னைக்கும் வந்துட்டு தான் இருக்கும், யாராலும் நிறுத்த முடியாது. நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ ஸோ மச்.